7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். இன்றைய நெத்தியடி நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்த்துவிடலாம். ஆட்சியை இழந்துவிடும் பீதியில் மம்தா பானர்ஜி, சவால் விட்ட மம்தாவிற்கு பாஜக பதிலடி. குழந்தைகள் கொத்தடிமையை ஒழியுங்கள், ஐநா சபைக்கு நோபல் பரிசு வென்ற சமூக சேவகர் சத்யார்த்தி வலியுறுத்தல். மும்பை தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி, பிரபலங்கள் பங்கேற்ற அமைதி பேரணி. தமிழக மீனவர்கள் விடுதலைக்கு நடிகர் சல்மான் கானும் உதவி, தூக்கிலிருந்து மீனவர்கள் மீண்டது குறித்து வெளியான புதிய தகவல்கள். இனி நெத்தியடி நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் நெத்தியடி நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பல்வேறு அரசியல் துறை தலைவர்களோடு நேர்முகமாக அவர்களோடு ஒரு சிறப்பு நேர்காணலை நெத்தியடி நிகழ்ச்சியில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நெத்தி அடி நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். 5 தமிழர்கள் விடுதலையை அரசியலாக்கக்கூடாது என்று தமிழக மாநில பாஜகவினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு புறம் வாதங்களை வைத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இதை சிலர் அரசியலாக்க முற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார். யார் இதை அரசியலாக்க முற்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கள் முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அது என்ன மாதிரியான அரசியல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அம்மா தமிழிசை அவர்கள் சொன்னதுலேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மீனவர் பிரச்சனைகள் தேவையில்லாமல் அரசியலாக்காதீங்கன்னு. ஆனால் அவங்களே தான் சொல்கிறாங்க, பிரதமர் மோடி அவர்களுடைய முயற்சியால் தான் இந்த விடுதலை என்று சொல்கிறாங்க. இது இப்போ நீங்கள் அதே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் யாரும் அரசியலாக்காதீங்க, நாங்கள் தான் அரசியலாக்கிக்குவோம் என்று சொல்வது போல தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது இன்றைக்கி நேற்று இல்லை, நீண்ட காலமாக ஈழச்சிக்கல் நடந்து கொண்டிருக்கும்போது, இந்த போர் நடந்துருக்கும்போது நாங்கள்லாம் போராடிய காலத்தில் கூட தேவையில்லாமல் ஈழ பிரச்சனையை இங்கே அரசியலாக்குறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எங்கள் உயிர், எங்களுடைய உரிமை, இதை தாண்டி எங்களுக்கு வேறு என்ன அரசியல் இருக்க முடியும்? ஆனால் அதையே நீங்கள் அரசியலாக்காதீங்கன்னா அப்போ எதை அரசியலாக்க போகிறீங்க? இப்போ எதுதான் அரசியல் எங்களுக்கு? அப்போ இது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ விடுதலை 5 மீனவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்ன, குற்றமற்ற மீனவர்கள் என்று நமது நாடே அரசே ஒத்துக்குது. இப்போ குற்றமற்ற நமது நாட்டின் பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டியது, உயிரை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. இந்த கடமையை சாதனை என்று பேசிக்கொண்டிருப்பது தான் இங்கே பெரிய வேதனையாக இருக்குது. இதில் இப்போ எதுக்கு ஒரு வாரம் கழித்து விடுதலை செய்ய வேண்டியது, ஆனால் அந்த மீனவர் தினத்தை என்ன கருப்பு தினம் அவங்க கொண்டாடிடுவாங்கன்ட்டு உடனே படக்குன்னு விடுதலை செய்கிறாங்க. எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இப்போ ஆமாம், மதிப்புமிக்க இப்போ ஐயா சுப்பிரமணிய சாமி இருக்காங்கன்னா, அவங்க போய் ராஜபக்சே சந்திக்கும் போது நான் தான் வந்து படகெல்லாம் பிடிச்சி வச்சுக்க சொன்னேன், மீனவர்கள்லாம் விட்டுரு, அவங்க கூலிக்காரங்க, அவங்கள விட்டுரு, படகை பிரித்து வச்சுக்கன்னு நான் தான் சொன்னேங்கிறாரு. அப்புறம் அவர் மறுபடி தேசிய செயலாளர் ஐயா ராஜா அவரும் மீனவர்களை சந்திக்கும்போது, உங்கள் படகு விட்டாச்சுன்னு நினச்சிக்கோ, நான் போய் சொல்லுவேன் விட்டுருவார் அப்படின்னா, எல்லாமே இவங்க சொல்லி தான் நடக்குது, இவங்களுக்கு தெரியாமல் இது நடக்கிறதில்ல. ராஜபக்சே எடுத்துக்கிறங்க, ஒரு வளர்கிற வல்லாதிக்க நாடு, ஒரு பெரிய துணைக்கண்டம், ஒரு பேரரசு, தன்னோட அனைத்து உதவி தனக்கு இணக்கமாக இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டின் குடிமகனுக்கு 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தா நெருக்கடி வரும், அரசியல் அழுத்தங்கள் வரும் என்று தெரியுமா? தெரியாது. ஆனாலும் அவருக்கு ஒரு லாபம் இருக்குது, இவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. இப்போ என்னென்னா, இவங்களுக்கு தெரியாமல் அது நடந்ததாக நான் நினைக்கல. இப்போ இதெல்லாம் அப்படி தான் நடக்க போகுதுங்கிறது நம்ம ஏற்கனவே எங்களுடைய கட்சியின் போராட்டத்திலே நான் கூட சொல்லியிருக்கேன். இப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, இதுவரை இதுபோல் செயல்பாடுகளை அக்கறை காட்டாத செந்தில் தொண்டைமான், ஆறுமுக தொண்டைமான், பிரபா கணேஷ், இவங்கெல்லாம் வந்து இந்த மீனவர்களை காப்பாற்றுறதுக்கு அதிக அக்கறை காட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. அது காரணம், அந்த இப்போ ராஜபக்சேயோட சேர்ந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அவருக்கு என்னென்னா, தமிழர்களுக்கு நான் தான் உறுதியான எதிரின்னு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ எங்களை போன்ற பிள்ளைகள், உணர்வுள்ள பிள்ளைகள், நாங்கள் ராஜபக்சே ஒழிகன்னா சிங்களத்துக்கு அவர் மேலே பற்று வரும், சிங்களர்களுக்கு. அப்போ அது அவருக்குரிய லாபம். இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த பிஜேபி தன்னை வளர்த்து கொள்ளணும், இங்கே வலுவான ஒரு பெரிய இயக்கமாக மாறணும்னு அது துடிக்குது. அப்போ அந்த இதில் அது என்ன செய்யுது, இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, ஈழச்சிக்கல், மீனவர் சிக்கல், இதில் என்ன செய்யுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூப்பிடுது. டெல்லியில் நரேந்திர மோடியை சந்திக்குது அந்த கூட்டமைப்பு.
அவங்க இங்கே வந்து தமிழ்நாடு அரசு வந்து நான் எங்களை போன்ற பிள்ளைகள் போராடி இருக்கிறோம். அந்த உணர்வு அழுத்தம், அரசியல் அழுத்தத்தில் தமிழக அரசு பல்வேறு தீர்மானங்களே போட்டிருக்கு. இப்போ ராஜபக்ஷ ஒரு போர்க்குற்றவாளி, அது நடந்திருக்குது இனப்படுகொலை, அப்புறம் இந்த கச்சத்தீவு மீட்பு, இப்படி பல தீர்மானங்களே போட்டிருக்கு. இப்போ இதுக்கு வந்து அவங்க நியாயமாக பார்த்தா முதலமைச்சருக்கு வந்து சந்தித்து ரொம்ப நன்றி அம்மா, நீங்கள் தொடர்ச்சியாக போட்ட தீர்மானங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் ஆதரவுக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு பிரதமரை சந்திச்சிருந்தால் அது யதார்த்த முறையாக இருக்குது. ஆனால் நேராக பிரதமரை சந்திச்சுட்டு வந்து பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ப்ரெஸ் கிளப். அந்த ப்ரெஸ் கிளப்பில் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உட்காந்து அவங்க வந்து பொதுவாக நாங்கள் பிரதமரை சந்தித்தோம் அப்படி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி, நாங்கள் நம்பிக்கையோடு போகிறோம், இந்தியா தான் தலையிட்டு எங்களுக்கெல்லாம் பெற்றுத்தரணும், அப்படி பேசுகிறது எப்படி இருக்குது? நேராக வந்து பாரதிய ஜனதா அலுவலகத்தில் உட்காந்துட்டு ஐயா சம்பந்தம் அவர்கள், இந்த பக்கம் அம்மா தமிழிசை, இந்த பக்கம் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் தேசிய செயலாளர், இவங்களுக்கு நடுவால் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தால் இது பாரதிய ஜனதாவுடைய கட்சி எம்பி மாதிரி ஆயிடுது, பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் அது தான் கையில் எடுத்து நான் தான் முன்னிறுத்தி தன்னை வளர்த்து கொள்ள தமிழ் மாநிலத்தில் அது தன்னை வளர்த்து கொள்ள பார்க்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த மீனவர் விடுதலையை செய்கிறத நான் பார்க்குறேன். இப்போ மீனவர் தினம்னு போய் மீன்களை எல்லாம் தூக்கி வச்சு அவருக்கு எடுக்கிறாங்க. அதில் பாதி பேர் மீனே சாப்பிடாதவங்களாம் தொட்டு அது மீனவர் தினத்தில் கொண்டாட வேண்டிய தேவை என்ன? மீனவர் உயிரை நாங்கள் தான் காப்பாற்றணும், மீனவர் தினத்தை நாங்கள் தான் கொண்டாடுறோம் அப்படிலாம் வர்ற தேர்தலில் நீங்கள் என்ன பாருங்கள், இதையே 5 மீனவர் உயிர் காத்த தலைவர்னு பேசி வாக்கு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு தான் இது அரசியல் லாபத்தோடு நகர்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. தமிழகத்தை தமிழர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற வாதம் நீங்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் சமீபத்தில் நடைபெற்ற லிங்கா திரைப்பட விழாவில் பேசிய உங்களுடைய தோழர்கள் அமீர், சீமான் போன்ற சேரன் போன்றவர்கள் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருபடி மேலே போய் அமீர் ரஜினிகாந்த் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கூட வர வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் நாம் தமிழர் கட்சி அதை வரவேற்குமா? இல்லை, இப்போ இந்த மண்ணில் யார் வேணாலும் வந்து தலைவராக இருந்து சேவை செய்யலாம், அது அவங்களுடைய தார்மீக கடமை. அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ மதிப்பிற்குரிய பெருமகன் தந்தை பெரியார் அவர்கள் கூட அதான் சொல்கிறாங்க, நான் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு சேவை செய்ய தான் கடமைப்பட்டவன். இந்த மண்ணை இந்த மண் சார்ந்த மகன் பச்சை தமிழர் காமராஜ் தான் ஆளணும்னு சொல்கிறாங்க. அந்த உணர்வு தான் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்கிறோம். யாரும் வரலாம், தலைவராக இருக்கலாம், என் மக்களுக்கு பணியாற்றட்டும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு நீர் கொடுத்து சோறு கொடுத்து எல்லாம் வாழ வச்சு கொண்டாடி இருக்கோம். ஆனால் இந்த மண்ணை இந்த மண் சார்ந்த மகன் தான் ஆளணும். ஏன்னா தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இத்தனை தலைமைகள் ஏதாவது ஒன்று 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியத்தின் தாய்மொழி செத்து போச்சு, என் மொழியை மீட்டுருவாக்கம் செய்யணும், தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, ஐயோ என் மண் வளமெல்லாம் காடு வளமெல்லாம் இப்படி களவு போகுது என்று துடிக்கிற ஒரு தலைமையை நீங்கள் பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து என்னுடைய பாரம்பரிய வேளாண்மை வந்து பட்டு போகுது. நாங்கள் வந்து பார்க்குறோம், வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிக்கிறோம், வீட்டில் சேகரிக்கிறோம். நாட்டில் எவ்வளவு சேகரிக்கிறீங்க? 3 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெய்யுது, ஆனால் 3 மாதத்துக்கான நீரையாவது நாங்கள் தேக்கி வச்சுருக்கோமா? அப்போ ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு அக்கறையற்றதன்மை. இந்த மண் சார்ந்த மகன் ஆளும்போது தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, கல்வி மருத்துவம் பொதுவாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே அறிவும் உயிரும் விற்பனைக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தேசம் இப்போ நீரின்றி அமையாது உலகுன்னு எனது மறை சொல்லுது, எங்கள் தமிழ் மறை குரல் சொல்லுது. அப்போ அதே இடத்துல இந்த உயிர் ஆகாரமாக இருக்க நீர் விற்பனைக்கு வந்துவிட்ட உலகம் தேசம் எப்படி உருப்படும்? இப்போ நான் கடையில் போய் வாங்கி குடிக்கிறேன், கொக்கு குருவி காக்கை மான் மயில் யானை புலி சிங்கம் கரடிலாம் எங்கே வந்து குடிக்கும்? அப்போ எல்லாமே வந்து தாயின் மாரில் பால் குடிக்கிறது இயற்கை, அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறது எவ்வளோ கொடுமை. அந்த மாதிரி செயல்களை தொடர்ச்சியாக இந்த நிலத்தில் நடந்து கொண்டு இருக்குது. இது எல்லாவற்றையுமே மாற்றணும்னா இந்த மண்ணை இந்த மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற இந்த மண்ணின் பிள்ளை ஒருவன் வரும்போது தான் இந்த அக்கறை இருக்கும். இப்போ அதில் வந்து இப்போ ரஜினி ஐயா வந்து இந்த அரசியலுக்கு வரணுங்கிறது விரும்புகிறது வந்து சேரன் அமீருடைய தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம், அதில் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் யார் வந்தாலும் தலைவராக இருங்க, என் மக்களுக்கு எத்தனை பேரும் தலைவராக இருங்க, பணியாற்றுங்க, அவங்கள் உரிமைக்கு போராடுங்க, என் மண்ணின் மக்களின் நலனுக்கு போராடுங்க. ஆனால் இந்த மண்ணை ஆள்வது இந்த மண் சார்ந்த மகனாக தான் இருக்கணும். அதுதான் இந்தியா முழுமைக்கு நடக்குது, உலகம்புறா நடக்குது. எல்லா மண்ணையும் அந்தந்த மொழிவழி தேசியத்தின் பிள்ளைகள் தான் உலகம்புறா ஆள்றான். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நெத்திடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் தொடர்வோம், காத்திருங்கள்.